லாஸ்ட் சரியா பாத்தீங்கன்னா ஒரு 7 நாளுக்குள்ள 10th அந்த பப்ளிக் எக்ஸாம் தொடங்க போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் தொடங்கிருச்சு. லாங்குவேஜ் பேப்பர்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு உங்க சீனியர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. 12th தமிழா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மன், இன்னும் இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜ் பேப்பர்ஸா இருக்கட்டும், எல்லாமே நார்மலைஸ்டான கொஸ்டின் பேப்பர் தான். ரொம்ப டைட்டான ஷெட்யூல்ஸ் உண்டு. பட் 12th தமிழ் மட்டும் புக் இன்னர் 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே அதிகமா கேட்டிருந்தாங்க. புக் பேக் 1 மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மொத்தம் 1 மார்க் 14 எழுதணும். அதுல பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து வெறும் 4 1 மார்க் தான் கேட்டிருந்தாங்க. மீதி 10 1 மார்க் பாத்தீங்கன்னா புக் இன்னர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. 12th தமிழுக்கு நம்ம கொடுத்த சூப்பர் கைட் எந்த லெவல் வேலை செஞ்சிச்சுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. 12th தமிழுக்காக நம்ம கொடுத்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், நம்ம கொடுத்த 12th தமிழ் அபிஷியல் சூப்பர் கைடா இருக்கட்டும், எத்தனை மார்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 89 மார்க்ஸ். ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. மீதி எல்லாமே கவர் ஆகி 90 அவுட் ஆஃப் 89 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க மேல வேணா 12th அந்த கம்பேரிசன் ஃபார் சூப்பர் கைட் வீடியோ இருக்கும். 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த சூப்பர் கைட் பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அதுல டீச்சர்டா பேஜ் வாரியா சூப்பர் கைட கையில வச்சு எந்த லெவல் வந்திருக்குன்றத விளக்கமான வீடியோ கொடுத்திருப்பேன். ஏன்னா இன்னுமே 10th ஸ்டாண்டர்ட் பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் கைட பத்தி பெரிதான டவுட் இருக்கு. அதனால ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னும் சரியா நமக்கு 8 நாள் தானே இருக்கு. இந்த 8 நாளுக்குள்ள நம்ம எப்படி அந்த 480+, ஏன்னா எனக்கு 12th விட 10th பசங்களுக்கு தான் இந்த 480ன்றது 400க்கு மேல போகணுன்றது, இந்த 450க்கு மேல போகணுன்றது ஒரு பெரிய கனவா இருக்கு. இது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயுமே வந்து 12th வீடியோ கீழே வந்து கூட கமெண்ட் பண்றான் 10th தான். இப்ப 12th அந்த ரிவ்யூ வீடியோ கீழே போட்டிருக்கோம். அதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் பார்க்கும்போது வரைக்கும் ஒரு 25 பேர் 10th தான் வந்து கமெண்ட் பண்ணிருக்கான். சார் எங்களுக்கும் கொடுங்க சொல்லிட்டு. சூப்பர் கைட் ஆல்ரெடி 10th 5 சப்ஜெக்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 5 சப்ஜெக்ட்டுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சோசியல் சயின்ஸ் சொல்லிட்டு 5 சப்ஜெக்ட்டுமே நமக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியத்துக்கு நமக்கு சூப்பர் கைட் கிடையாது. ஓகேவா? தமிழ் மீடியம் பசங்க உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணா வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த சூப்பர் கைட் பாத்தீங்கன்னா ஃபுல் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் தான். இது நாட் ஏ புக்லெட் அவைலபிள் கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்றேன், தயவு செய்து கேட்டுக்கோ. பேமெண்ட் பண்ணிட்டு புக்லெட்ல யாரும் கேட்காது. ஓகேவா? ஒன்லி பிடிஎஃப் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஒரு கைடோட பிரைஸ் 150 rupees. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜிபே நம்பர் இருக்கும். அதே மாதிரி கீழே ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 2 ஜிபே நம்பர் வரும். ரெண்டுல ஏதாவது ஒரு ஜிபே நம்பருக்கு நீங்க உங்களுக்கு எத்தனை கைடு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைடு 150னா 2 கைடு 300 ரூபாய், 5 கைடு எவ்வளவு 750. உனக்கு எத்தனை கைடு வேணுமோ நீ வாங்கிக்கலாம். ஓகேவா? அந்த ஜிபே நம்பர், எந்த ஜிபே நம்பர்ல இருந்து பேமெண்ட் பண்றீங்களோ அதே ஜிபே நம்பருக்கு தான் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணணும். நீ ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணலன்னா பிடிஎஃப் அனுப்ப மாட்டாங்க. தெளிவா சொல்றேன், எந்த ஜிபே நம்பருக்கு பே பண்றீங்களோ அதே ஜிபே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஷேர் பண்ணிட்டீங்களா, உங்க இப்ப நேச்சுரலா கையில போன் இருக்கு, இல்ல லேப்டாப் கையில வச்சிருக்காங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, சென்ட் பண்ணிடுவாங்க. இல்ல வேற ஏதோ ஒர்க்ல இருக்கும், கிளாஸ்ல இருக்கும், மத்த சப்ஜெக்டுக்கான ப்ராசஸ்ல இருக்கும், 12th பார்த்துட்டு இருக்கும், அப்படி எதுனா மேக்ஸிமம் நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 1 or 3 hours-க்குள்ள, 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிரும், பிடிஎஃப் சென்ட் ஆயிரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நீ பேமெண்ட் பண்ணிட்டு பிடிஎஃப் வரலன்னு கால்லாம் தயவு செய்து திருப்பியும் சொல்றேன், நீங்க யாராவது கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பேமெண்டே கொடுத்தா கேட்டாலும் நம்ம பிடிஎஃப் அனுப்ப மாட்டோம், உங்க பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எங்களுக்கு தயவு செய்து கால் பண்ணி யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்லயும் கால் பண்ணாதீங்க, நார்மல் காலும் பண்ணாதீங்க. 12th 10th 11th 9th மொத்த செக்ஷனும் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. தயவு செய்து சொல்றோம், கால் யாரும் பண்ணாதீங்க. எனி டவுட்ஸ் மெசேஜ் ஃபார் வாட்ஸ்அப் ஒன்லி. ஓகேவா? வேற எதுலயுமே ரிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. தெளிவா சொல்லிடுறேன். சரியா? சூப்பர் கைட் 5 சப்ஜெக்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. 150 தான். இன்னமும் வாங்கலையா, தயவு செய்து வாங்கிக்கோ. இன்னைக்கு 12th தமிழுக்கு 90 அவுட் ஆஃப் 89 மார்க். சும்மாலாம் சொல்ல, இதுக்கு முன்னாடி மேல ஒரு வீடியோ இருக்கு, அந்த 12th தமிழோட சூப்பர் கைட் கம்பேரிசன் வீடியோ. கைட கையில வச்சு, கொஸ்டின் பேப்பர் கையில வச்சு கம்பேரிசன் வித் பேஜ் நம்பரோட சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதனால போய் பாத்துக்கோ. வாங்காதவங்க வாங்கிக்கோ. சரியா? அதுக்கப்புறம் சரி, இந்த சூப்பர் கைட் மட்டும் நான் திருப்பியும் சொல்றேன். ஓகேவா? சூப்பர் கைட் வாங்கிதான் நீ படிக்கணும்லாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்டும் நாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்லயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ கொடுத்துரும், இன்ஸ்டாலயும் கொடுத்துரும். நீ கொஸ்டின்ஸ் வச்சு படிச்சுக்கலாம், தாராளமா படிச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு வித் ஆன்சரோட கம்பல்சரி எல்லாமே சேர்ந்து வேணும். இப்ப மாடல் கொஸ்டின் பேப்பர்ல நாங்க வந்து 12th தமிழ் 3 கொடுத்துருந்தோம். ஓகேவா? அதே மாதிரி புக் இன்னர் 1 மார்க் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஓகேவா? 90 அவுட் ஆஃப் 18 ஒரு பிடிஎஃப், 90 அவுட் ஆஃப் 19 ஒரு பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஓகேவா? இது மாதிரி எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த சூப்பர் கைட் வித் ஆன்சரோட கம்பல்சரி கொஸ்டின்ஸோட. ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு சொல்றேன்,
10th சயின்ஸ் கைடு வாங்குறவங்க நிறைய பேர் புக் இன்சைட் 1 மார்க் இல்லைன்னு சொல்ற. தயவு செய்து முதல்ல ஒரு கைடு வாங்கினா அந்த கைடோட ஃபுல்லாத்தையும் படிச்சு பாரு. லாஸ்ட் பேஜ்ல மாடல் கொஸ்டின் 5 கொடுத்துருப்போம். அந்த 5 மாடல் 10th சயின்ஸ்ல சொல்றேன், மாடல் கொஸ்டின் 5 கொடுத்துருப்போம். அந்த 5க்கு மேல பார்த்தனா ஒரு 6 பேஜ்ல புக் இன்னர் 1 மார்க் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100-200 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த புக் இன்னர் 1 மார்க் கீழே ஆன்சரும் கொடுத்துருப்போம். அது ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருக்கும். சரியா? அதுல இருந்து அதை படிச்சாலே போதும். சயின்ஸுக்கு புக் இன்னர் 1 மார்க். மொத்தமே 12 1 மார்க் தான் உனக்கு. ஓகேவா? 12ல மேக்ஸிமம் 8ல இருந்து 9 புக் பேக் வந்துடும். அந்த 3 1 மார்க் தான் புக் இன்னர். அதுக்கு அந்த கொடுத்துருக்கோம். நீ நிறைய பேர் பார்க்காமலே சார் இல்ல தனியா அனுப்புன்னு கேக்குற. முதல்ல ஒரு கைடு வாங்கினா ஃபுல்லா வாசிச்சு பாருங்க, ரீட் பண்ணி பாரு. அரை குறையுமே யாரும் பார்க்காத, இது முக்கியமான விஷயம். சரியா? அதுக்கப்புறம் சூப்பர் கைடு பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி சூப்பர் கைடு பத்தி டவுட்டுக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. வாங்காத ரொம்ப வருத்தப்படுவேன். இப்போ வரைக்குமே 12th வாங்காம நான் எவ்வளவு சொன்னேன், 12th தமிழுக்கு வாங்கிக்கோன்னு சொன்னேன். 150 rupees எவ்வளவோ செலவு பண்ணிட்டு 150 ரூபாய் செலவு பண்ணி கைடு வாங்கல. என்ன ஆயிரம் போறீங்க நீங்க வந்து? யாரும் வாங்காம போனவெல்லாம் இப்ப எனக்கு நான் அந்த ஸ்கிரீன்ஷாட், வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டை இதுல உங்களுக்கு ஆட் ஆன் பண்றேன். நீங்க வேணா பாருங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இப்ப வாட்ஸ்அப்ல எங்களுடைய சேனல்ல இருந்து மெசேஜ் பண்ணவன் இருக்கான். என்ன பண்ணிருக்கான் சார், நீங்க சொன்னீங்க நான் வாங்காம போயிட்டேன், என்னால வந்து அவளை எழுத உங்களுக்கு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன், வாங்கிப்போம். அவள்தான் சொல்ல முடியும். சரி, இந்த வீடியோ எதுக்கான வீடியோன்னு பாத்தீங்கன்னா, மேல கம்ப்ளைண்ட் ஃப்ரண்ட்ல கம்ப்ளைண்ட்லயே பாத்துருப்பீங்க 10th மேக்ஸ்க்கான வீடியோ. 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். முதல்ல இந்த வீடியோக்கு என்ன பண்ண, லைக் போடு. வீடியோ பாக்குறது 3000 4000 5000 பேர் பாக்குறேன், லைக் போடுறது 250 பேர் பாக்குறேன். இதே ஒரு சினிமா, இதே ஒரு ஸ்போர்ட்ஸ்னா எல்லாரும் லைக் போடுறேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? படிப்பு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேவா? தயவு செய்து முதல்ல ஒரு லைக்கை போடு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, இந்த வீடியோ ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி, இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th மேக்ஸ் 8 சாப்டர் இருக்கு. இந்த 8 சாப்டர்ஸ்ல நம்மளால என்னதான் பண்ணாலுமே இந்த 10 5 மார்க்ன்றது அட்டன் பண்ணவே முடியல. ஏன் அட்டன் பண்ண முடியல? 9 5 மார்க் நார்மல் 5 மார்க் வந்து அந்த கம்பல்சரி 5 மார்க் நம்மளால அட்டன் பண்ணவே முடியல. எவ்வளவு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றோம், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சொல்லிட்டு, ஆனாலும் நம்மளால அட்டன் பண்ணவே முடியல. இந்த சிக்கல் எல்லாத்துக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. 8 சாப்டர்ஸும் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, நம்மளால அந்த 10 5 மார்க் அட்டன் பண்றது ஒரு சிக்கலாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கம்பல்சரி 5 மார்க்கே அட்டன் பண்றது சிக்கலா இருக்கு. அதுக்காகவே தான் நம்ம டாப் 100 5 மார்க்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. இந்த 100 சம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா கம்பல்சரியோட சேர்ந்து 10 5 மார்க்கும் கண்டிப்பா அட்டன் பண்ணும். இந்த 100 5 மார்க் தான் நம்மளோட சூப்பர் கையில வித் ஆன்சரோட, ஸ்டெப்ஸோட. ஓகேவா? எப்படி போட்டா சம்ஸ் போட்டா மார்க் உண்டு, ஸ்டெப்ஸோட. இதுக்கு தான் சூப்பர் கைட் தேவையான கொஸ்டின்ஸ். இப்ப இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட போறோம். பட் அந்த கொஸ்டின்ஸை வச்சு நீ கரெக்டா ஸ்டெப்ஸ் போட்டு கரெக்டா ஃபார்முலா ஆட் ஆன் பண்ணி சம்ஸை கிளியரா போட்டதான் அந்த 50 மார்க் கிடைக்கும். அந்த 10 5 மார்க்கான 5 மார்க் அதை தான் சூப்பர் கைட்ல கொடுத்துருக்கோம். இதே மேக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு ஜாமெட்ரி கிராஃப் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 மேக்ஸ் கொடுத்துருப்போம். 10th மேக்ஸ் 2 வகையா கொடுத்துருப்போம், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. நான் இது வரைக்கும் மேக்ஸ்ல பாஸே ஆகல, எனக்கு மேக்ஸ்ல இந்த சென்டம் எல்லாம் தேவைப்படல சார், நான் ஒரு 60 மார்க் எடுத்தா போதும் அப்படின்றவங்க தான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ல என்ன பாத்தீங்கன்னா, புக் பேக் 1 மார்க் ஃபார் 8 சாப்டர்ஸ், அதுக்கப்புறம் ஜாமெட்ரி கிராஃப் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அப்புறம் தேரம் ஃபார் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் என்ன இருக்கும் ஸ்டேஜ் 1ல அது 50 to 60 மார்க் எடுக்கிறதுக்கான மொத்த சம்ஸ். இதுதான் ஸ்டேஜ் 1. ஓகேவா? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டு பேருக்கு நிறைய பேர் அதுக்கும் விளக்கம் கேக்குறீங்க, அதனாலதான் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த ஸ்டேஜ் 2 என்னன்னா, இந்த ஸ்டேஜ் 1 படிச்சது போக மீதி 40 50 மார்க் எடுக்க வேண்டியதா இருக்குல்ல 100க்கு, அதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல இருக்க மீதி எல்லா சம்ஸையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால சென்டம் எடுக்க முடியும். அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸ்ல சென்டம் எடுக்கும். கம்பல்சரி 2 மார்க்கும் சரி, கம்பல்சரி 5 மார்க்குமே நம்மளுடைய சூப்பர் கைட்ல ஆட் ஆன் பண்ணிருக்கோம். இது மட்டும் கிடையாது, மாடல் கொஸ்டின் பேப்பருமே மேக்ஸுக்கான ஒரு 5 மாடல் கொஸ்டின் பேப்பருமே சூப்பர் கைட்ல ஆட் ஆன் பண்ணிருக்கோம். புக் இன்னர் 1 மார்க்கும் ஆட் ஆன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஃபார்முலாஸ் ஆட் ஆன் பண்ணிருக்கோம். மேக்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கோ மொத்தமும் சூப்பர் கைட்ல ஆட் ஆன் பண்ணிருக்கோம். மேக்ஸுக்கு தேவையான எல்லா விஷயமே உங்களுக்கு இன்வால்வ் ஆயிடும். ஓகேவா? அப்புறம் ஈஸியா நீங்க மேக்ஸ்ல நம்மளோட சூப்பர் கைடு இருந்தா 100 out of 100 கண்டிப்பா எடுக்கலாம். யாரும் டவுட் பட வேண்டிய தேவையே கிடையாது. முக்கியமான விஷயம் அதுதான். சரியா? இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல என்ன உங்களுக்கு நம்பர் இருக்கு அண்ட் கீழே ஸ்கிரீன்லயும் நம்பர் வரும். தெளிவா சொல்றேன், இது பிடிஎஃப் மட்டும் தான் அவைலபிள், புக்லெட் அவைலபிள் கிடையாது. இது ஓகேவா? இன்னொன்னு என்னது, எந்த நம்பருக்கு ஜிபே பண்றீங்களோ அதே நம்பருக்கு தான் வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணணும். நீங்க ஒரு நம்பருக்கு ஜிபே பண்ணி இன்னொரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அனுப்ப மாட்டாங்க. இதையும் சொல்லிக்கிறேன். சரியா? இதை கரெக்டா பாத்துக்கோங்க. அப்படி இல்ல சார் எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார், நாங்க கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கிறோம்னா இந்த டாப் 100 5 மார்க் சம்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. திருப்பி சொல்றதா, யாரையும் கம்பல் பண்ணல. கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துரும். நீங்க அதை வச்சு படிச்சீங்கன்னா தாராளமா படிச்சுக்கோங்க. இல்ல எங்களுக்கு வித் ஆன்சரோட ஃபுல் சென்டம்கான அந்த சூப்பர் கைட் வேணும்னா நீங்க பை பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ.